அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 27 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதை காண்போம். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் தன்முனைப்பு நூல் எழுதும் ஆசிரியர். 1902 1912 வரை தொடர்ந்து பதிந்த பல்வேறு குறிப்புகளில் இருந்து அகத்தவம் ஆண்டின் நாள்தோறும் என அந்த நூலில் புக் ஆஃப் மெடிடேஷன் என்பது ஆங்கில நூலிலிருந்து தமிழாக்கமாக நாள்தோறும் பயின்று வருவோம். இன்று டிசம்பர் 27 ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் பணி என்று கூறலாம். மனதளவில் அன்புடன் உங்கள் பணிக்கு செல்லுங்கள். நீங்கள் அதை இளமையாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வீர்கள். நீங்கள் வலுவாகவும் புத்திசாலியாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஞானத்தை அடைய முயற்சி செய்ய முடியாது. அன்பை எதுவும் சோர்வடைய செய்ய முடியாது. உங்கள் சொந்த கடினமான சூழ்நிலை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உங்களை காப்பவர்களின் வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் தப்ப முயலும் கடமை உங்களை கண்டிக்கும் தேவதையாகும். நீங்கள் விரும்பும் இன்பம் உங்கள் முகப்புகழ்ச்சிக்கு எதிரியாகும். நீங்கள் விரும்பும் இன்பம் உங்கள் புகழ்ச்சி எதிரியாகும் என பயின்று மனதளவில் அன்புடன் பணிக்கு செல்லுங்கள். பணி உங்களை புத்திசாலியாகவும் வலுவாகவும் மாற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக கொள்ளுங்கள் என கூறி அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். What he says on English, we can say, go to your task with love in your heart and you will go to it light-hearted and cheerful. Go to your task with love in your heart and you will go to it light-hearted and cheerful. Task, we can say it in simple single word in acrostic to add some as to keep. Task, we can say it in a single word to add some same as to keep. Be glad that you have the opportunity of becoming stronger and wiser. No circumstances can be trying to wisdom. Nothing can vary love. Stop brooding over your own trying circumstances and contemplate the lives of those about you. The duty which you serve is your reproving angel. The pleasure with you raise after is your flattering enemy. Task, we can say it in English on October 27. Task to add some same as to keep என பதிந்து டிசம்பர் 27 பதிவினை பணி மனதளவில் அன்புடன் பணிக்கு செல்லுங்கள். பணியினை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்வீர்கள் என கூறி இந்த பதிவினை டிசம்பர் 27 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.